பார்த்து தலை. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? சரி வா, வந்துட்டோமா? போயிடலாமா? இங்கே போகலாம் வா. இப்படி வா, எல்லாருக்கும் தான் டயர்டாகுது வா. ஸோ கைஸ், ஃபைனலி வந்து நம்ம தலைவாசலுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம போக போகிற ஒரு இடம் பார்ப்போம். அவசரப்படாது, பொறுமையாக போ. அவசரப்படாது, பொறுமையாக போ. குகைங்க இருக்குதியா, வா. குகைங்க தான் அதிகமாக இருக்குது. இப்படி தான் பண்ணும். படிக்கட்டு போகுது தெரியுதா? வாங்க. தர்கா நாயா இப்படி கட்டி வச்சுக்கிறாங்க தலை. அங்கே வரைக்கும் போதியா? என்ன ப்ரோ அது? டொக்கஸ் கொடுங்க. சீக்கிரம். இது இல்லை, பேசுங்கன்னா இருக்குது. யாரோ பேசுற மாதிரி மந்திரம் ஓதுற மாதிரி கேக்குது. மந்திரம் ஓதுற மாதிரியா கேக்குதா? ஐயோ, அது எங்க தூரத்துல வந்து இது பண்றாங்கயா. ஏய், அது மாதிரி இருக்கு. தொடாதியா கையில. இது என்னது இதுன்னு தெரியல. மலை மாதிரி இருக்கு. இது என்னன்னு தெரிஞ்சாக்கா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல யாரும் வந்து போட்டிருப்பா? என்ன இருக்கு வழி? இங்க பாருங்க ப்ரோ. கோட்டை ஃபுல்லா இடிஞ்சிருக்கு ப்ரோ. பார்த்துட்டேன் ஏறி. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுதா? கோட்டைக்கு. Powerful people make places powerful. கைஸ், இதை பற்றி ஸ்டோரி வந்து நான் சொல்கிறேன். ஃபைனலாக வந்துட்டோம். ஓகேவா? நீ நினச்ச இடத்துக்கு வந்துட்டேன், ஆனால் தர்காவுக்கு வரல ப்ரோ. அந்த வழியாக பார்த்துட்டோம் ப்ரோ. இல்லை இடிஞ்சிருக்கு ப்ரோ. உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏறி போகும்போது செவ்வறு ஏதாவது விழுந்துருவோம் அந்த பயம் இருக்குது. இல்லை இது இங்கே பார்ப்போம். என்ட்ரன்ஸ் இருக்குது. ஏய், சவுண்டு கிடிச்ச ப்ரோ சவுண்டு. ஸோ கைஸ், இப்போ வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். எஸ், இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு ஃபஸ்ட்டு. இந்த எந்த இடம் உள்ள போகுது. அந்த ரைட் சைடு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, பாருங்க ஸ்ட்ரைட்டாக போகுது. கேமரா விடு. ஸோ கைஸ், அங்கே குகை போகுது தெரியுதா உங்களுக்கு? நேராக அங்கே உள்ள வரைக்கும் போயிட்டே இருக்கு. சவுண்டியா கேக்குது? இங்கே தான் ப்ரோ சவுண்ட் கிச்சிப்பேன்.
உள்ளே பார்த்துக்கலாம் இருங்க. இந்தாங்க தலை கேமரா பிடி. ஸோ கைஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோட்டைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து டெமாலிஷ் ஆகிருக்கு. பட் ஆனால் வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழர்கள், அதாவது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை இது. ஸோ இந்த கோட்டைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஓகேவா, இந்த கோட்டையை பற்றின ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அதாவது வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டைன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் அவரால் கட்டப்பட்ட கோட்டைன்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராணி வந்து அந்த காலத்தில் இறந்து போயிட்டாங்க. அந்த ராணியோட ஆன்மா வந்து இங்கே நிறைய பேர் வந்து பகல் நேரத்துலேயே வந்து பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் எங்கள் கண்ணுக்கும் வந்து ஏதாச்சும் தென்படுதா அப்படின்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் பகல் நேரத்துலேயே வந்து நானும் ராஜா மட்டும் இங்கே வந்திருந்தோம். பட் ஆப்வியஸ்லி எங்கள் கண்ணுக்கு எதுவுமே வந்து தெரியல. நாங்கள் வந்து நல்லாவே வந்து சுற்றி இருந்த அட்மாஸ்பியர் அண்ட் வியூஸ் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இது சவுண்ட் கேட்குது ப்ரோ. ரூபன் ப்ரோ சொல்லியிருப்பாரு இந்த தாவலை நிறைய இதெல்லாம் அந்த காலத்து கோட்டை அதே மாதிரி இந்த தாவலை நடந்தது எல்லாமே சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் தனியாக தான் கஷ்டம். இவங்கெல்லாம் அந்த பக்கம் விட்டு நான் தனியாக வரும்போது இந்த தாவல் இடிஞ்ச போன தாவலே நிறைய சவுண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த தாவல் வரும்போது உள்ளே போயிட்டே இருக்குது கைஸ், அப்படியே ரூம் எல்லாமே போயிட்டே இருக்குது. அப்புறம் தான் நம்ம ரூபன் ப்ரோ அண்ணா ப்ரோ வந்தார். உண்மையாக சொன்னால் ரொம்ப ரிஸ்க்கு ப்ரோ, யாருமே தெரியாமல் கைஸ். அது அன்டைமில் ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து லைட்டு கூட அவ்வளோ யூஸ் பண்ணாமல் கீழே இருந்து வரோம் கைஸ். இது 4 கிலோமீட்டர் இருக்கும் ப்ரோ, 5 கிலோமீட்டர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல தான் வந்து நாங்கள் அப்பப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல நாங்கள் வீடியோ பண்ணிவிட்டு வெளியே கிளம்பணும். ஸோ அது எங்கள் உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா வந்து நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா சவுண்டு கேட்சா, தட்டுற சவுண்ட் கேட்குது, பாறைக்கல் தட்டுற மாதிரியான சவுண்டு கேட்குது. வார்னிங்கா இங்கேருந்து போயிடுன்ட்டு இருக்கலாம். அப்போ ஏன் நிற்கிறோம், போயிடலாமே. மேற்கொண்டு போகலாம், அங்கே போய் பார்க்கலாம். சவுண்டு கேட்குது இல்லை கேமரா. தலை நீ என்ன நினைக்கிற தலை? நான் என்ன நினைக்கிறேன், நீ தர்கா கூட்டணும் வந்தானே. நான் பாரு பயத்தில் என்னென்ன பண்ண வேண்டியதாகுது, என் மூஞ்சி அடையாளம் தெரியக்கூடாதுன்ட்டு. வாயா நல்லா மிக்கி மவுஸ் மாதிரி இரு. ஆமாம் மிக்கி மவுஸ் மாற்றிக்கிற போயா. சரி உள்ளே போய் பார்ப்போமா? இப்போ வயசு இதுதான் அந்த கோட்டையோட வாசல்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம் வாங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மிஸ்ட்ரி காத்துக்கிட்டு இருக்கும். மேஸ்திரின்னா இது தானே. இருங்கயா சொல்கிறேன். எல்லாம் இடிஞ்சிருக்கியா இங்கே? மேலே பார்த்தீங்களா? இல்லை ஒரு மேலாம் பார்க்கல, எப்படி இங்கேருந்து தான் பார்த்தேன். அப்படியே இருங்க நான் பார்த்துட்றேன். செடி கொஞ்சம் அப்படியே நவுத்து தலை. வெறிய செவரு தாயா இருக்குதுங்க. இங்கெல்லாம் நடக்கிறது பார்த்தாக்கா இன்னும் மேஸ்திரிக்குதுன்னு நினைக்கிறேன்ப்பா. இரியா சேஃபா? பாட்டுக்கு டப்புன்னு ஏறாதையா. தலை பள்ளத்தாக்கு தான் தலை. இது வழியில் ஃபுல்லு பள்ளத்தாக்கு. இது ஒழுங்கா எலும்பு கூட கிடைக்காது. குடி இங்க என்ன பெரிய மேஸ்திரிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி பள்ளத்தாக்கு தான் இருக்குதுங்க. அந்த பக்கம் போய் பார்ப்போம்னா பேக் சைடா ப்ரோ? இல்லை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஒரு குகை மாதிரி அங்கே அந்த பக்கம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? யாருக்கோசரம் வெயிட் பண்ண போகிறோம்? எடுத்தது இங்கெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது தலை. ஏன்னா இங்கே எவ்வளோ பள்ளங்க இருக்குது. ஓகேவா? லைட்டிங்கும் வந்து நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு இல்லை. ஆமாம், இவர் சொன்ன மாதிரி குத்தி போட்டால் கூட 3 நாளைக்கு கூட கிடைக்காமலும் போகலாம். நான் சொல்கிறேன் கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரி கொஞ்ச நேரம் போட்டு ஒரு ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். ஓகே. ஏன்னா இப்போ என் மைண்டு ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. ஸோ கைஸ் பாட்டு சொல்லுங்க. யாரையா பாட்டு பாடுறது? எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. பாட்டு பாடலாமா? இல்லையா, இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு ரூம் மாதிரி இருக்குது பார்த்தோம்ல. ஆமாம். அந்த இடத்துல வந்து இந்த கேமரா வந்து ஃபிட் பண்ணுவோம். சரி. நார்மல் கேமரா இல்லை, நைட் விஷன் கேமரா. ஓகே.
இதை வந்து ஃபிட் பண்ணுவோம். நைட் விஷன் கேமரா. நைட் விஷனாலே எனக்கு பயமாக இருக்கு. நைட் விஷன் ஃபிட் பண்ணுவோம்யா. அதில் கேப்சர் ஆவோயா எனக்கு? நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே ஏதாச்சும் கேம்பிங் போடுவோம். ஓகே. மேபி நைட் விஷன் கேமராவில் ஏதாச்சும் கேப்சர் ஆச்சுன்னா ஓகே. இல்லைன்னா வந்து நம்ம போகலாம். அதுவுமே வந்து இங்கே நைட் நேரத்தில் கீழே போகிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். காலையில் காலைங்க விட்டுருந்தோம். ஹெவி ரிஸ்க்கு. ஆமாம். ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டு பிளாங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு இடமா பார்த்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து யோசிப்போம் அதுக்கப்புறம். சரி ஓகேவா கைஸ்? ஏன்னா வந்து இப்போ மேற்கொண்டு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு ஆர்வத்தில் வந்து நாங்கள் வந்துட்டோம் மேலே. இதை பற்றி கேள்விப்பட்டோன்னே சரி ஓகே, நல்லா நம்ம ஒரு கோட்டை நல்லா பெருசாக இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பாட் சவுண்ட் கேட்குதியா? எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆர்வக்குள்ளாரில் வந்துட்டோம். பட் ஆனால் இங்கே என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தலை பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு போச்சியா அந்த பில்லர் கிட்ட இன்னும் வந்து எட்டி பார்த்துட்டு போச்சியா? சரி வா, ஃபஸ்ட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காருவோம். வா, நெகட்டிவாக திங்க் பண்ணாத. அதுவும் பிரம்மையா என்னன்னு எனக்கு தெரியல. வா, எல்லாமே ஒரு இல்லை இவ்வளோ பெருசு இல்லை ப்ரோ. இது வரையும் தான் நடக்குது ப்ரோ. இது தனி ப்ரோ. இது தனியாக இருக்குமா? பார்ப்போம். நல்லா கேமரா விடு. இது சின்ன ரூமாக தானே இருந்துச்சு. இது வரையும் தான் ப்ரோ ரூம். இப்போ இந்த பக்கம் இன்னொரு ரூம் இருக்குது பக்கத்தில் இருக்குல்ல. பார்த்து ப்ரோ, இது எது ஒரே இடமா? பார்த்து உஷார் ப்ரோ. வேற இடம் ப்ரோ அது. ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது ப்ரோ, இறங்குற மாதிரிலாம். ஸ்டெப்ஸ் இருக்கா? ஓ மை காட். கீழே போகுது. தலை பாத்தியா? ஓ மை காட் ப்ரோ, உஷார் ப்ரோ. ஏய், இது ஒரு ரூம்யா? அடியில் இருக்குதா? ஐயோ, 2 ரூம் இருக்கியா இங்க? இங்க பாரு, சுரங்க பாதை மாதிரி இல்லை இது? பல்லியா? சி, சுரங்க பாதையா இது? ஆமா ப்ரோ, இது அப்படியே ஒரு ரவுண்ட் நீங்க காட்டிட்டு வந்துருங்க. இங்கேயும் விட்டு வைக்கல, இன்னும் உறைஞ்சி வச்சிருக்கானுங்க. பாருங்க, பாருங்க, ஏதோ பழத்தை தோண்டி இருப்பாங்களாட்டுக்குது. அப்படிதான் உங்க கேஸ் இருக்கு பார்க்க. தெரியுதா? வவ்வால் இருக்காங்க. வவ்வால் மோஸ்ட்லி வவ்வால் இருக்கிற தாவல மனுஷங்க வர ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், கேன்லாம் இருக்குது. ப்ரோ, அது கடைசியில் மட்டும் சின்னதாக ஒரு பள்ளம் இருக்குது ப்ரோ. பள்ளமா? குட்டி, அவ்வளோதான். அதை நோண்டிருக்காங்க ப்ரோ, அவ்வளோதான். அப்படியே விட்டு போயிருக்காங்க. சரி, பார்த்து வாங்க. அந்த பக்கம் ஏதோ ஒரு இது மாதிரி வழி மாதிரி இருக்காங்க, பார்ப்போமா? எங்கே ப்ரோ? அந்த இடத்துல வந்த பார்த்தேன். ஓயா, இல்லை, எங்கிட்ட ஏதோ ஒன்று இது மாதிரி பார்த்தோமே, அதை சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு ஒரு ஏதாச்சும் நம்ம நைட்டு தங்குறதுக்கு இடம் பாரியா? ஒரு வேலை பண்ணலாமா? இங்கே வந்து நைட் விஷன் கேமரா வச்சுட்டு போயிடலாம். ஓகே ப்ரோ. கவர் ஆகிற மாதிரி 2 பில்டுமே வரும். 2 இடத்துலையுமே வச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? நைட் விஷன் கேமரா வச்சு ஒரே மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் மேலே இருக்குது, அது கொஞ்சம் நம்மக்கிட்ட 2 நைட் விஷன் இருக்குது இல்லை? அதில் ஒன்று இங்கே வச்சுருவோம். ஓகேவா? ஒன்று இங்கே வைப்போம், இன்னொன்று அங்கே வைப்போம். 2 கேப்சர் ஆகிற மாதிரி வைக்கலாம். ஓகே ப்ரோ. அது வச்சுட்டு பிறகு நம்ம வந்து கொஞ்சம் இன்றைக்கி நைட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துருவோம். ரொம்ப டயர்டாக இருக்குது ப்ரோ. ஸோ கைஸ், எங்களால் வந்து மேற்கொண்டு
இன்றைக்கி நைட்டு வந்து கீழே இறங்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உயிரை பணியமாக வச்சு நாங்கள் இறங்கி போகிறது எங்களுக்கு அவ்வளோ வந்து சேஃபாக தெரியல. ஓகேவா? அதனால் வந்து இந்த கட்டடங்க இப்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற கட்டடம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மேபி எனக்கு ஒரு ஹோப் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், 50-50. ஸோ 2 நைட் விஷன் வந்து நான் இந்த அறையை பார்த்த மாதிரி ஒன்றும், அந்த அறையை பார்த்த மாதிரி ஒன்றும் 2 நைட் விஷன் வைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து 2 ஸ்க்ரீனில் வந்து 2 தெரியும் இப்போது. ஓகேவா? சரி. ஸோ அப்படி தான் வந்து நான் செட் பண்ண போகிறேன். அதை வச்சுட்ட பிறகு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகேவா? ஆஞ்சநேயர் மலையை பேத்து கொண்டு போய் அங்கே வைக்க போகிறாரு. யோ என்ன பண்ணுகிற? பூச்சி நீனா பேர் கிரில்ஸாகவே மாறிட்டியா நீ? சரி நைட் விஷன் வச்சிடலாமா? யோ எடியா பேக்கில் இருக்குது. ஓகே. ஸோ கைஸ் நாங்கள் வந்து நைட் விஷனை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து உங்கள்கிட்ட சாவகாசமாக பேசுகிறோம். யா கைஸ் ஃபைனலாக நாங்கள் கீழே இறங்கல. ஆனால் கொஞ்சம் அந்த குகையை விட்டு கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ப்ரோ. ஹாய் ஹாய். என்ன ப்ரோ எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. மேலே ஏறும் போதோ கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு, கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கு. கைஸ் ஆக்சுவலாக வந்து முள்ளுங்க அதிகமாக ஏறிச்சா காலில். நாங்கள் உட்காந்து க்ளீன் பண்ணுவோம். ஆமாம் ரொம்ப அதிகமாக ஏறிச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பட் ஆல்மோஸ்ட் மொரோவராக வந்து அட்வென்ச்சராக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு திருப்தியாக வீடியோ எடுத்துட்டோம். வீடியோ நல்லா வந்திருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். இவரோட இது யூடியூப் வீடியோவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கொலாப் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கைஸ் அதான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவரே சொல்லியாச்சு. எஸ் ஆப்வியஸ்லி வந்து சந்தோஷ் ப்ரோவும் எங்களோட வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு இவ்வளோ பெரிய மலையை ஏறி எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து இந்த வீடியோ மூலயமா நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா கூப்பிட்ட உடனே வந்தார். தேங்க்யூ ப்ரோ. அண்டு நாங்கள் ஃப்யூச்சர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சில வீடியோஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அதுவுமே நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நிறையா வீடியோ வந்து ஈகராக வெயிட்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தோஷ் ப்ரோவும் கூட வந்து உங்களுக்காக நிறைய ஸ்பெஷலான வீடியோஸ், ஹாரரான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக தரமாக கொடுக்க போகிறாரு. ஓகே. ஸோ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, பேசக்கூட முடியல. சாரி பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா தண்ணி கூட குடிக்க முடியல. இன்னும் தண்ணியும் நாங்கள் குடிக்கல. ஆக்சுவலாக தண்ணி கொடுக்க விடல. ஓகேவா? குடிக்க முடியலன்ட்டு இல்லை, கொடுக்க விடல. கைஸ் அதுவும் இல்லாமல் என் வாழ்க்கையிலே நான் இது வரையும் 2 இயர்ஸாக கோஸ்ட் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன் கைஸ். ஆனால் ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் ஒரு லொக்கேஷனுக்கு வந்ததுன்னா இது ஒன்று சொல்லுவாங்க கைஸ். ஆனால் உண்மையாக சொன்னால் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து மலை ஏறி, ஆனால் கொஞ்சம் அவுட்டுன்னு தான் இங்கே உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும். அந்தளவுக்கு இந்த தாவல் நடந்துச்சு. அது இல்லாமல் லைட் ஹவுஸ் வேறு அந்த கோட்டைக்கு பக்கத்தில் ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த தாவல் என்ன நடந்துச்சுன்னு கூட உங்களுக்கு பண்ணி தெரியல. செக் பண்ணி பார்த்தா தான் கைஸ் தெரியும். அவ்வளோதான் கைஸ். கீழே இறங்க போகிறோம் அந்த லைட் ஹவுஸ் எடுத்துகிட்டு. என்ன ப்ரோ வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாம் ப்ரோ. பாய் ஃப்ரம் பேயரக்கர். ஓகே கைஸ், டாட்டா பை பை, டேக் கேர். எல்லாருமே மறக்காமல் நம்ம ப்ரோ சேனலுக்கு, சந்தோஷ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சேனலை வெல்கம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ப்ரோ. உங்களோட மேக்ஸிமம் லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து சந்தோஷ் ப்ரோ கொடுங்க. ஏன்னா இந்த வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து அவர் அவ்வளோ பேஷனேட்டாக வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. சாரி, ஏன்னா வந்து நான் உங்ககிட்ட நின்று பேசணும். ஆனால் வந்து என் கால்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள்ளேறி இருக்குது. ப்ளஸ் முட்டி வேறு வலி, ஃபுல்லாக முள்ளேறி இருக்குது காலில். அதெல்லாம் ஒன்று ஒன்றா நாங்கள் எடுத்துன்னு இருக்கிறோம். ஏன்னா கீழே இறங்க பார்த்தீங்கன்னா செடி, பாறைகள், ஸ்டெப்ஸ் எல்லாமே குறுக்கும் நெடுக்குமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்குது. சாரி, லவ் யூ ஆல். ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, திரும்ப ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு ஹாரராக உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப். பை கைஸ். இந்த வரப்போகிற 2026 வந்து ஒருத்தருக்கும் ஒரு ரெசல்யூஷன் இருக்கும். அப்படின்னா ஒரு நம்ம இதை மாற்றிக்கணும், நம்ம வந்து இதை வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்.
ஸோ முதல்ல வந்து உங்ககிட்ட இருந்து ஆரம்பி, நீ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓகேவா? சொல்லி ஆகணுமா? கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தருணம் நம்மளுக்கு அமையாது. ஓகேவா? ஒரு நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். பட் இது வந்து என்ன நான் எப்படி நம்புறேன்னா, நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரிய வரும். பிளஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு தருணமா வந்து இந்த தருணத்தை நான் நினைக்கிறேன். ஓகேவா? உங்ககிட்ட இருந்து ஆரம்பித்தல, நீ வந்து இந்த 2026ல வந்து எதை மாத்திக்கணும்னு ஆசைப்படுற, எதை வந்து முயற்சி பண்ணணும்னு ஆசைப்படுற? எதை மாற்றிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்னோட லேசினஸ் விடணும். நான் வந்து அதிகமாக ரொம்ப தூங்குவேன். ஆஃபீஸ்க்கு எப்போவுமே லேட்டாக தான் போவேன். ஆஃபீஸில் எப்போவுமே லேட்டுன்னு ஒரு டைம் சீக்கிரம் போவோம், ஒரு டைம் லேட் ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த்தை இது பண்ணணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும், ப்ளஸ்ஸு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன். ஆக்டிவிட்டி எல்லாம் அவ்வளோ இல்லை, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சம் என்னோடய கரியர் பார்த்தா வேறு சைடு. இப்போது வெறும் ஆஃபீஸ்ன்னு இருந்தாக்கா என்னோடய பர்சனல் லைஃப் போயிடும். என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் என்ன என்ஜாய் பண்ண முடியுமோ அதை வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்டேட் பண்ணி போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி. இப்போ நம்ம சேனல்ல நீ வந்து நம்ம டீமா பார்ட்னரா ஒர்க் பண்ணுகிற. ஸோ இதை பத்தி வந்து நீ எப்படி ஃபீல் பண்ற? அதாவது இந்த 2026ல வந்து நம்ம இதை கொஞ்சம் டெவலப் பண்ணா நல்லா இருக்கும், நம்ம சேனல்ல இதை மாத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லி உனக்கு எப்படி தோணுது? உனக்கு அதை பத்தி ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்கா? இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளோரும் பண்ணணும், ப்ளஸ் நம்ம ஃபேமிலிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் 90% ஆஃபீஸு ஷூட்டுன்னு இருக்கேன், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. கொஞ்சம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுதான் மெயினாக மாற்றிக்கணும். நான் சூப்பர், எனக்கு நானே சூப்பர். ப்ரோ, இப்போ உங்களை பற்றி சொல்லுங்க. நீங்கள் வந்து எதை 2026ல் வந்து மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, எதை வந்து முயற்சி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? நம்புறது தான். சீக்கிரமாக ஒருத்தர் நம்பிடுவேன், செய்வேன், நம்மளை ஏமாத்துறான்னு தெரிஞ்சு நம்புவேன். அது இல்லாமல் 2026னா நல்ல ஒரு கோஸ்ட் வீடியோ, பெரிய பெரிய பில்டிங்கை இப்போ சின்ன எடுத்துகிட்டு இருக்கேன், புது லொக்கேஷன் நல்லா பிரம்மாண்டமா அப்படி எடுக்கணும். அப்புறம் பெரிய பெரிய யூடியூபர்ஸோட கொலை பண்ணி போடணும், அது மாதிரி ஒரு ஆசை. அப்புறம் சொல்கிறது அவ்வளோதான். இன்னும் நிறைய பேர் நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க. அது இவர் மாதிரி தான். அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க நம்பிட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணணும், கொஞ்சம் திருந்தணும். நான் அவ்வளோ ஈஸியாக நம்பிடுவேன், ஆனால் ஏமாந்து தான் போகிறேன். அதை கொஞ்சம் படிப்படியாக ஸ்டாப் பண்ணிடலான்னு இருக்கேன். ஓகே, நீங்கள் ப்ரோ? நானா? ஓகே, ஸோ இந்த 2026ல் வந்து நான் மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு டைம்ல வந்து எனக்கு ட்ராப் அவுட் ஆகும். ஸோ அதை வந்து நான் ஃபுல்ஃபில்லாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா விடாமுயற்சி, அதை வந்து நான் பின்பற்றணும், அதை வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக ஏதாச்சும் விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறது வந்து நிறையா பிரம்மாண்டமான இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணனா, இன்னும் நிறையா நான் பார்க்காத இடங்கள், அப்புறம் வந்து நம்மளோட ஹாரர் ஃபேமிலி பார்க்காத இடங்கள், இது எல்லாமே வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுக்காக காட்டணும். ப்ளஸ் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுன்றத வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ரிஸ்க்கை எடுக்கணும், பட் ஆனால் அதை வந்து சேஃபாகவும் கேர்ஃபுல்லாகவும் எடுக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு மேலே நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து, ஆப்வியஸ்லி நீ சொன்னது தான், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது. ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எப்படின்னா, அதுதான் வார்த்தையால் சொல்ல முடியாது அது. ஏன்னா ஆஃபீஸுக்கு போகிறேன், அங்கே ஒர்க் ப்ரெஷரு, அங்கே வேலை செய்வேன், அது முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து படுத்துக்குவேன்.
ஏன்னா டயர்டு அது படுத்துப்பேன். இல்லைனா வந்து எப்போ இந்த வாரத்தில் வீக்கெண்டு லீவ் கிடைக்குமோ அந்த வாரத்தில் ஒரு நாள் கூட நான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. எக்ஸ்ப்ளோர் ஷூட். ஸோ இப்படி தான் வந்து நான் கிளம்பி வந்துடுறது. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீக்கெண்டு தான். ஸோ இந்த வீக்கெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. ஸோ இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. ஸோ இது எல்லாத்துக்குமே எதுக்குன்னா வந்து பேஷன் தான், அதுதான் காரணம். ஸோ என்னை புரிஞ்சுக்கிட்டு வீட்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு. ஸோ அந்த நம்பிக்கைன்றது எனக்கு அவங்க என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலுமே வந்து என் மனசில் இருக்கிற ஒரு வருத்தம் வந்து அவங்க கூட என்னால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே. நம்ம கேரக்டர் என்னன்ட்டு நம்ம ஒரு மாதிரி அமைதியாக இருப்போமா, அதுக்குன்ட்டு அதுவே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு அமைதியாக இருக்கான், குத்தலாம் வலி தாங்குறான்ட்டு எவ்வளோதான் வலி தாங்கிறது. ஃபஸ்ட்டு அந்த கேரக்டரை கட் பண்ணணும், சேஞ்ச் ஆகணும். ஸோ எஸ் கைஸ், ஆமாம், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 வந்து எதை மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, எதை முயற்சி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய விஷயங்களை நான் இப்போ வரைக்கும் கேட்டேன், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொல்லி. அந்த பாயிண்டெல்லாம் நான் என் ஞாபகத்தில் இருக்கிறத நான் சொல்லிடுறேன். கமெண்ட் செக்ஷன்ன்றது வந்து நான் குறிப்பாக அந்த செஷனை பற்றி நான் பேசி ஆகணும். ஏன்னா அது நெகட்டிவிட்டியும் இருக்குது, பாசிட்டிவிட்டியும் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் பார்த்தேன், நிறைய பேர் வந்து நான் எடுத்த முயற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த அந்த உண்மையான கடினமான முயற்சிக்கு நிறைய பேர் வந்து கொஞ்சம் சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் இல்லை, உங்களோட மேக்ஸிமம் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் அளவுக்கு மீறி எனக்கு கொடுத்துருந்தீங்க. இருந்தாலுமே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கஷ்டத்தை வந்து அவங்க மதிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ப்ளஸ் அவங்க புரிஞ்சிக்கல. பரவாயில்ல, அவங்க புரிஞ்சிக்கல. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா போல் தெரியும், ப்ளஸ் நம்ம நடிகர்கள் போல் தெரியும். அப்படி தான் போயிடுது. பட் ஆனால் உண்மை என்ன நம்மளுக்கு தானே தெரியும். ஆமாம், இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த கோட்டை நல்லா இருக்கும், இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக நினச்சி வந்தோம். அந்த கோட்டையோட புகைப்படத்தை கூட நான் இந்த வீடியோ இப்போது கீழே போடுறேன் பாருங்கள், கார்னரில். ஸோ இப்படி இருந்த ஒரு கட்டடம் தான் அது இப்போ இடிஞ்சு போயிருக்கு. ஸோ அதை தான் வந்து நாங்கள் ஆர்வமாக சரி ஓகே ஏதாச்சும் அந்த ராணியோட ஆன்மாவை வந்து கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஈகராக வந்தோம். பட் பகல் நேரத்தில் வந்தப்போ எங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருந்தது, ரொம்ப டயர்டாயிட்டோம். இருந்தாலுமே வந்து நைட் நேரத்தில் பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு வந்து இங்கே அவ்வளோ ரிஸ்க் இருக்கும் நைட் நேரத்தில்னு சொல்லி சத்தியமாக எங்களுக்கு தெரியல. ஏறது தான் ரிஸ்க் ஆச்சு. இல்லை, பாறைகளுக்கு நடுவில் பள்ளம் குகைக்குள்ளே விழுந்துட்டா கண்டிப்பாக கைஸ். இப்போ கூட நாங்கள் ஒரு குகையில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். குகைக்குள்ளே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து தெரியும் உங்களுக்கு, உள்ளே அப்படியே போயிட்டே இருக்கும். ஆமாம். ஸோ வந்து ரொம்ப 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 ஹெவி ரிஸ்க், எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இந்த இரவு நாங்கள் தங்கிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம் காலையில். ஓகே, நாங்கள் தூங்க போகிறோம். நைட் விஷனை வந்து நம்ம காலையில் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ வழி ஞாபகம் இருக்கு இல்லையா? வழி தெரியல. தெரியலையா? அதுதான் பகலில் தான் தெரியும். இப்போ பள்ளங்க நிறையா இருக்கும். கரெக்ட். ஸோ கைஸ், நாங்கள் வந்து இந்த கேமரா இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணுறோம். நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க போகிறோம். ஏன்னா எங்களோட சாப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி தான். தண்ணி குடித்தோம் நாங்கள், அது அவ்வளோதான்.
நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டோம். மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸ்க்குமே வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் இவர் சந்தோஷ் ப்ரோட சேனல் லிங்க்குமே வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, பிகினிங் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணால் தான் வந்து எனக்குமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தைரியமாக பண்ணுறாங்க இந்த ஏஜில் கூட. எனக்கு அதை நினைக்கிறப்போ தான் ஒரு பிக் அப்ளாஸ் உங்களுக்கு. ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே. ஓகே. ஆனால் ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது நம்ம வீடியோக்கு. அது பிரச்சனை இல்லை. இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க தப்புன்ட்டு. ஆனால் அவங்க வந்து உங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லி இஷ்டம் இருந்தால் பாரு, இல்லைன்னா போ அப்படின்ட்டு அந்த பேட் வேர்டில் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட அவ்வளோ பொலைட்டாக சொல்லியிருக்கீங்க, இல்லை இது தப்பு, இது கமெண்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. ஆமாம் கைஸ், இப்போ வந்து நிறைய பேர் நம்மளோட அன்பு உள்ளங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புதுசாக யாருன்னா நெகட்டிவ் கமெண்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மாதிரி பேட் வேர்டு யூஸ் பண்ணி அவங்கள திட்டுறீங்க. அதை வந்து கம்மி பண்ணிக்கிறது இல்லை, அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி. அவங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலுமே சரி, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட வீடியோ பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க மேலே நான் ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்கேன். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா, பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நீங்களே என்னோட குடும்பம் தான், ஓகேவா? ஸோ ஓகே, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ரிப்ளை பண்ணக்கூடாது. பரவாயில்ல, அதை நம்ம கேட்டுக்கிறோம், ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கலாம். சரி ஓகே கைஸ். ஸோ இப்போ நாங்கள் தூங்க போகிறோம். நைட் விஷன் நாங்கள் காலையில் தான் போய் எடுப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ உங்களோட விஷஸ் சொல்லிடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஓகே, அவர் ரொம்ப டயர்டில் இருக்கிறாரு. ஆமாம், சரி ஓகே. என்னாச்சு? மொபைல் விழுந்துச்சு ப்ரோ. உள்ள எங்க கடிச்சிச்சா? பார்த்து ஓகே, பார்த்து ப்ரோ. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து தூங்க போகிறோம். ஸோ இங்கே வந்து மிருகங்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் இல்லை, ஏன்னா இருந்தாலுமே வந்து நாங்கள் சேஃப் ஜோனில் தான் இருக்கோம். இதோட நாங்கள் இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறோம். ஸோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அடி விடுங்களா, அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம். ஸ்லிப்பானா 3 பேரும் அம்பேல் தான், சாமி கிட்ட தான் போயிருந்துக்கணும். ஆனால் நல்லபடியாக இந்த வீடியோ முடிச்சுட்டு நல்லபடியாக போனால் எல்லாருக்கும் நல்லது. ஆனால் ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சுல்ல? பயங்கர அட்வென்ச்சர். கண்டிப்பாக ப்ரோ. ஆனால் ஓகே, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். என்ன? நான் காலிலேருந்து உன்னை பார்த்துனே இருந்தேன். உன்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. கட்டிங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். யோ, துப்பாக்கியில விஜய் வச்சிருக்கிற கட்டிங் மாதிரி போட்டிருக்கையா? இப்போதான் கவனிக்கிறேன் நானு, பாவி.